வெல்கம் டு அவளின் பயணம் சேனல். நான் உங்கள் சங்கீதா. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. எந்த சாபத்திற்கு என்ன பாதிப்பு? பாவம் செய்தால் சாபம் வரும். நம்ம மனசு நொந்து சொல்லும் வார்த்தைகள் தான் சாபமாக மாறும். பெற்றோர்களோ சகோதரிகளோ வீட்டில் மூத்தவர்களோ மனசு நொந்து சாபம் விட்டால் அவை ஜென்ம ஜென்மத்திற்கும் தொடர்ந்து வரும். சாபத்தால வீட்டில் திருமண தடையோ புத்திர தடையோ அல்லது தினசரி வாழ்க்கையில் பிரச்சனைகளோ ஏற்படும். இந்து மதத்தில் 13 வகையான சாபங்கள் உள்ளன. பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம். இந்த சாபங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு பார்க்கலாமா? முதலில் பெண் சாபம். பெண்களை ஏமாற்றுவது, உடன் பிறந்த சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பது, கட்டின மனைவியை கைவிடுவதால இந்த பெண் சாபம் ஏற்படுகிறது. பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சமே அழிந்துவிடும். அடுத்தது பிரேத சாபம். பிரேத சாபத்தால ஆயுள் குறையும். இறந்த மனிதனின் உடலை வைத்துக் கொண்டு அவரை இழிவாக பேசுவதும் அவரின் உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதும் இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும். அடுத்தது பிரம்ம சாபம். நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது, வித்தையை தவறாக பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பது, இந்த மாதிரியான காரணங்களால பிரம்ம சாபம் ஏற்படும். பிரம்ம சாபத்தால படிப்பு வராமல் போகும். அடுத்தது சர்ப்ப சாபம். சிலரது வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமண தடை ஏற்படும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரன் அமையவே அமையாது. பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்ப்ப சாபம் உண்டாகும். இதனால் புத்திரர்களுக்கு திருமண தடை ஏற்படும். அடுத்தது பித்ரு சாபம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும், தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும். பித்ரு சாபம் பாலரிஷ்ட சாபத்தையும் ஏற்படுத்தி வம்சத்தில் ஆண் குழந்தை பிறக்காமல் போவது, குழந்தைகள் இறந்து போவது போன்றவற்றை ஏற்படுத்தும். அடுத்தது கோ சாபம். பசுவை வதைப்பது, பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பது, கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது, தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காதது போன்ற காரணங்களால் கோ சாபம் ஏற்படும். இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் போகும். அடுத்தது பூமி சாபம். ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பது, பாழ்படுத்துவது, தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவது, அடுத்தவருக்கு சொந்தமான பூமியை பறிப்பது பூமி சாபத்தை உண்டாக்கும். பூமி சாபம் நரக வேதனையை கொடுக்கும். அடுத்தது கங்கா சாபம். பலர் அருந்தக்கூடிய நீரை பால் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும். கங்கா சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது. அடுத்தது விருட்ச சாபம். பச்சை மரத்தை வெட்டுவதும், கனி கொடுக்கும் மரத்தை பட்டு போக செய்வதும், மரத்தை எரிப்பதும், மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மனையாக்குவதும் விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும். விருட்ச சாபத்தால் கடன் மற்றும் நோய் உண்டாகும். அடுத்தது தேவ சாபம். தேவ சாபத்தால் உறவினர்கள் பிரிந்து விடுவர். தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவது, தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தேவ சாபம் ஏற்படும். அடுத்தது ரிஷி சாபம். ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும். இது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும். அடுத்தது முனி சாபம். முனி சாபத்தால் செய்வினை கோளாறு ஏற்படும். எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பது முனி சாபத்தை உண்டாக்கும். அடுத்தது குலதெய்வ சாபம். குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும். ஒரு விதமான துக்கம் சூழ்ந்து கொள்ளும். ஒருவரது வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தாய் தந்தை போன்றோர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ அல்லது குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறொரு இஷ்ட தெய்வங்களை வணங்க தொடங்கி குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ
குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படும். இந்த ஸ்டோரியை பார்த்தவங்க எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம அவளின் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை.